தமிழ் வணக்கம். நயவஞ்சகத்தை நயவஞ்சகத்தால் வீழ்த்தும் ஈரானுடைய புதிய அறிவிப்பு வெளியானது. பாகிஸ்தானில் தங்களுடைய தீர்வு திட்டத்தை வழங்கிவிட்டு வெளியேறிய ஈரானிய தூதுக்குழு இப்பொழுது அறிவித்திருக்கும் அறிவிப்பு பாகிஸ்தானில் சென்று இறங்கியிருக்கும் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவின் இறக்கம் எரிமலை வாய் வெடித்தது போன்ற நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது. அமெரிக்க தூதுக்குழு இறங்க ஈரானுடைய காதம் அல் அன்பியா ஊடகம் வெளியிட்டிருக்கும் திடீர் எச்சரிக்கை அமெரிக்காவை நிலைகுலைய வைப்பதற்கான ஒரு தாக்குதலாக இருக்கின்றது. ஈரானுடைய ஒரே கருத்து, அனைவருக்கும் பாதுகாப்பு இல்லை, எவருக்கும் பாதுகாப்பு இல்லை, அனைவருடைய துறைமுகங்களுக்கும் முற்றுகை இல்லை, அதுபோல தமக்கும் இல்லை. ஈரானுடைய துறைமுகங்கள் முற்றுகைக்கு உள்ளாகுமாக இருந்தால் சவுதி உட்பட மத்திய கிழக்கு நாடுகளினுடைய துறைமுகங்கள் அனைத்திற்கும் அதே முற்றுகை வரும். ஈரானுடைய துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகை இடுவது சர்வதேச கடல் கொள்ளை ஆகும். இத்தகைய கடல் கொள்ளையை தடுப்பதற்கு சர்வதேச ரீதியாக சட்டம் உண்டு. எனவே அமெரிக்காவினுடைய கடல் கொள்ளை கடற்படை மீது ஈரான் தாக்குதலை ஆரம்பிப்பது இனி தகும் என்று கூறியிருக்கின்றது. ஈரானுடைய 34 கப்பல்களை அமெரிக்கா வெளியே அனுப்பாது திருப்பி அனுப்பி இருக்கின்றது. இதனால் ஒரு நாளைக்கு $500 மில்லியன் ஈரானுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் சுய பாதுகாப்பிற்காக அமெரிக்க கடற்படையை இனி தாக்கலாம் என்று கூறியிருக்கின்றது. ஏனென்றால் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்திய பொழுது எல்லா ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேல் தன்னுடைய சுய பாதுகாப்பிற்காக போராடலாம் என்று கூறியிருந்தன. இப்பொழுது அதே விதியை தான் ஈரானும் எடுத்து முன்னால் வைத்திருக்கின்றது. தங்களுடைய நாட்டினுடைய இறைமைக்கும் தங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்திற்கும் சுய பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளை தாங்கள் எடுக்க போகின்றோம். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையினுடைய சட்ட நியமங்களுக்கு அமைவாக தாங்கள் செய்வது குற்ற செயல் அல்ல என்று ஈரானுடைய ஊடகம் தங்களுடைய பேச்சுவார்த்தைக்கான தீர்வை வழங்கிய உடன் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இதனால் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வு எட்டி தொடப்படும் என்று பேசப்பட்ட பேச்சுக்களுக்கு மேலே இடி முழக்கம் விழுந்திருக்கின்றது. நாளை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படலாம் என்று பேசப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் ஈரானினால் வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்வு திட்டமானது அமெரிக்காவினால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு திட்டத்தை தான் ஈரான் வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் ஈரான் பாகிஸ்தானை பாராட்டி சிரித்தபடி வழங்கியதனால் ஏதோ ஒரு நல்ல திட்டம் இருக்கின்றது என்றும் டொனால்ட் ட்ரம்பே நல்லதொரு திட்டம் ஒன்றை வைத்திருக்கின்றார்கள் பார்க்கலாம் என்று கூறிய நிலையில் ஈரான் ஒப்படைத்த தீர்வு திட்டத்தின் கடிதத்தை திறந்து பார்க்க முன்னரே இந்த செய்தி வந்திருப்பதானது ஈரானுடைய கடிதத்தினுடைய உள்ளடக்கம் அமெரிக்காவினால் ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனால் தான் இதற்கு முந்தைய செய்தியில் எரிமலை ஒன்றின் மேல் பேச்சுவார்த்தை மேசையை வைத்து அது கக்குகின்ற பொழுது பாகிஸ்தானினுடைய காதுகளில் இருவரும் சம நேரத்தில் பேசுகின்றார்கள் என்கின்ற அரசியல் விவரண சித்திர படத்தை வெளியிட்டிருந்தோம். அந்த படத்திற்கு கடுகளவும் மாறாத சம்பவம் தான் நடைபெற்றிருக்கின்றது. சற்று முன்னர் வெளியாகிய ஈரானுடைய போர் அபாய அறிவிப்பிற்கு முன்னதாக பாகிஸ்தானை பற்றி கூறிய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானினுடைய ராணுவ ஜெனரல் ஆசிம் முனீருக்கு மகத்தான பாராட்டுக்களை வழங்குவதாக கூறினார். அமெரிக்கா ஈரான் யுத்த நிறுத்தத்திற்கான ஒரு தலைமை சிற்பி என்றும் அவருக்கு புகழாரம் சூட்டி அவருடைய திறமையே இந்த யுத்த நிறுத்தத்தின் காரணம் என்றும் கூறியிருந்தார். இந்த செய்தி பாகிஸ்தான் ராணுவ மீது ஈரான் வைத்திருந்த நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது. இதுதான் ஈரானினுடைய இறுதி திட்டம் என்றும் அந்த திட்டம் இப்பொழுது பாகிஸ்தானிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். வெறுமனே பேச்சுக்களுடன் நில்லாமல் போரை முடிவிற்கு கொண்டு வரும் யோசனைகளை உடன் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். மேலும் பாகிஸ்தானிய தரப்பிடம் ஈரானிய குழு மேலதிக ஆலோசனைகளையும் வழங்கி இருக்கின்றது. தமது தீர்வு திட்டத்தை பாகிஸ்தானில் வந்திறங்கு
இயக்குகின்ற ஜெரார்ட் குஷ்னர், ஸ்டீவ் விட்கோ தலைமையிலான குழுவினரிடம் ஒப்படையுங்கள் என்று வழங்கி இருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த தூதுக்குழு பாகிஸ்தானில் சென்று இறங்கி இருக்கின்றது. ஈரான் முக்கியமான ஒரு சலுகையுடன் வருகின்றது என்று அமெரிக்காவில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அந்த சலுகை அவர்களினால் வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்வு திட்ட உரைக்குள் மறைந்து கிடக்கின்றது. ஈரானினுடைய நிபந்தனைகள் என்ன, போர் நிறுத்தம் பற்றிய எண்ணங்கள் என்ன, அணுகுண்டு அணுசக்தி தொடர்பாக ஈரானினுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற விவரங்களை உள்ளடக்கி இந்த தீர்வு திட்டம் இருப்பதாக கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் இந்த அறிக்கையை வழங்கும் அதே நேரம் சமகாலத்தில் அறிக்கையை அம்பலப்படுத்துவார்களாக இருந்தால் ஈரானினுடைய நிபந்தனைகள் அம்பலத்திற்கு வந்துவிடும். ஆகவே வாய்மொழி மூலமும் மேலதிக தகவல்களை பாகிஸ்தான் குழுவிடம் வழங்கி இருக்கின்றார்கள். அதை அமெரிக்காவிடம் கூற வேண்டும். அதேவேளை ஈரான் தீர்விற்கு வரக்கூடிய ஒரு திட்டத்தையே வழங்கி இருப்பதாக ஊடகங்கள் அதை தொடர்ந்து எழுதியிருந்தன. ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானினுடைய ராணுவ ஜெனரலை பாராட்டி இருப்பது ஏதோ நல்லது நடக்கப் போகின்றது என்பதன் அடையாளம் என்றும் கூறியிருந்தார்கள். மேலும் இப்பொழுது பந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய கால்களில் தான் இருக்கின்றது, அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு விவகாரம் வந்திருக்கின்றது. இந்த நிலையில் பாகிஸ்தானினுடைய துணை பிரதமர் இசாக் தார் பாகிஸ்தான் வெறுமனே பேச்சுவார்த்தையில் மட்டும் ஈடுபடவில்லை, இருதரப்பு உரையாடல்களையும் கேட்டு அவற்றை மற்றவர்களுக்கு பரிமாறி இந்த பேச்சுக்களை நடத்துகின்ற ஒரு பட்டிமன்ற நடுவர் போல தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது என்றும் தேவையற்ற உறுதி செய்யப்படாத தகவல்களை வெளியிட வேண்டாம் என்றும் கேட்டிருந்தது. இப்பொழுது ஈரானினுடைய உத்தியோகபூர்வ ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற தகவல் பாகிஸ்தானிடம் ஒப்பந்தத்தை வழங்கியதற்கு பின்னர் வந்திருக்கின்ற காரணத்தினால் இதற்கு பாகிஸ்தான் என்ன செய்ய போகின்றது என்ற கேள்வியும் இருக்கின்றது. அதேவேளை ஈரான் ஒரு தீர்வை வழங்கி இருப்பது போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு ஆர்வம் ஈரானுக்கு இருக்கின்றது என்பதை காட்டுவதாகவும் அத்தருணம் செய்திகள் தெரிவித்தன. அணு ஆயுத தடை என்கின்ற விவகாரம் இருக்கின்றது. அதற்கு ஈரான் சொல்லி இருக்கின்ற பதிலே இந்த பேச்சுவார்த்தையின் இறுதி தீர்வாக அமையும். அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே.டி. வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருப்பதனால் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானினுடைய நிலைப்பாட்டை அறிந்துதான் அடுத்த கட்டம் செல்லும் என்கின்ற நிலையில் ஈரான் இப்பொழுது தானும் போருக்கு தயார் என்கின்ற செய்தியை வெளியிட்டு இருப்பதானது அமெரிக்காவை இக்கட்டான இடத்தில் தள்ளி இருக்கின்றது. பொதுவாக ஒரு போர்க்களத்தில் வெற்றி இடத்தில் இருப்பவர்கள் தம்மை விட குறைந்த இடத்தில் இருப்பவர்களை இதுபோல நயவஞ்சகமான கோரிக்கைகளினால் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவது வழக்கம். இப்பொழுது ஈரான் அமெரிக்காவின் கண்களில் விரல்களை விட்டு ஆட்டுவதானது இந்த போர்க்களத்தில் ஈரானினுடைய கை ஓங்கி இருப்பதும் ஈரானிடம் முக்கியமான பிடிகள் இருப்பதும் அவர்கள் இந்த ஆட்டத்தை தொடர்ந்து ஆட இருப்பதும் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு ஒன்று வருமா என்ற கேள்விக்கான விடை 50-50 என்று அபஸ் அரக்சியும் பாகிஸ்தானும் பேசிய பொழுது இருந்தது. இப்பொழுது விவகாரம் 50-40 இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய முடிவை பொறுத்து அடுத்த கட்டத்திற்கு இது செல்லும். ஒருபுறம் அமைதிக்கான முயற்சிகள் பாகிஸ்தானில் உருண்டு கொண்டிருக்க, அதற்கு சம அளவு எதிரான முயற்சிகள் ஹோர்முஸ் நீரிணையில் வேகமாக உருண்டு கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் வெற்றி பெறப்போகின்றதா? ஹோர்முஸ் நீரிணை வெற்றி பெறப்போகின்றதா? ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல சிக்கல் மறுபடியும் வேறொரு இடத்தில் வந்து இருக்கின்றது. என்ன நடைபெறப் போகின்றது? தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.